ஒருபோக சம்பா சாகுபடி பணியை பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையிலேயே விவசாயிகள் துவங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக தென்மேற்கு பருவமழை பருவமாறி பெய்து கொண்டிருக்கிற இந்த மழையால் நேரடி விதைப்பு செய்த விவசாயிகள் லட்சக்கணக்கான ஏக்கரில் அழிந்து விட்டார்கள். நடவு செய்வதற்காக மறு சாகுபடி பணிகளை துவக்கிய விவசாயிகள் தற்போது பெய்து வரும் கடும் மழையால் விவசாய பணிகளை தொடர்வதா வேண்டாமா என்கிற அச்சத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழக அரசு ஆண்டுதோறும் விவசாய காலத்தில் வேளாண் துறை, பொதுப்பணித்துறை, விவசாயிகள், வங்கியாளர்கள் கொண்ட கூட்டங்கள் நடத்தி விவசாய பணிகளை துரிதப்படுத்துவது ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தார். அது கடந்த 2-3 ஆண்டுகளாக அந்த கூட்டம் நடத்தப்படாமல் புறக்கணிக்கப்படுவது வேதனை அளிக்கிறது. கடந்த ஆண்டு கஜா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட காப்பீட்டிற்கான இழப்பீட்டு தொகையை கூட்டுறவு வங்கிகள் இதுவரையில் விவசாயிகளுக்கு வழங்காமல் ஏமாற்றி வருகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதேபோல விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கவும் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. கடந்த மாதம் வரையிலும் நகைக்கடன் கொடுத்ததை காரணம் காட்டி கடன் கொடுப்பதை தவிர்த்து விவசாயிகளை ஏமாற்றி வருகிறது கூட்டுறவு வங்கிகள். இழப்பீடு வழங்குவதையும் மறுத்து கடன் வழங்குவதையும் மறுத்து வருகிற கூட்டுறவு வங்கிகள் உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து கடன் வழங்குவதற்கும் இழப்பீட்டை பெறுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் கூட்டுறவு வங்கிகளை பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளோடு முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவது என நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் விரைந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம்.